காத்தடிச்சா சாஞ்சிருமா சாயாதா, இப்படியெல்லாம் எதை வைத்து நாம் தீர்மானிக்க முடியும்னா வெளியே தெரியாத மண்ணுக்கு கீழே உள்ள வாழ்க்கை. மனிதனுக்கும் 2 வாழ்க்கை இருக்கு. வெளிப்புறமான ஒரு வாழ்க்கை. இந்த வெளிப்புறமான வாழ்க்கையில ரொம்ப வெற்றியா இருக்கலாம். கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், நல்ல வேலை இருக்கலாம், வருமானம் இருக்கலாம், குடும்பம் செழிப்பா இருக்கலாம். உட்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உட்புற வாழ்க்கையில நாம வெற்றி பெற்றணும், ஜெயம் பெற்றுக்கணும். அவன்தான் ஜெயிப்பவன். முதல் வசனத்துல நீங்க வசனத்துல கடைசி வரைக்கும் பார்க்கும்போதுமே அதை குறித்து அதிகமான தாக்கம் இருக்கு. உட்புற வாழ்விலே வெற்றி இருக்கு. இந்த உட்புற வாழ்வுல வெற்றி இல்லாமல் வெளிப்புற வாழ்வுல வெற்றி இருந்து பிரயோஜனம் இல்லை. நடிகை சோபா ஒரு நாள் கேட்டாங்க, உங்கள் ஜெயம் எதில் இருக்கிறது, உங்கள் வெற்றி எதில் இருக்கிறது? அந்த சோபா சொன்னாங்க, என் அழகில் இருக்கிறது, என் ரசிக பெருமக்கள் மீது இருக்கிறது என் ஜெயம் என்று சொன்னாங்க. ஆனா ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மா ஃபேன்ல தூக்க மாட்டி இறந்து போனாங்க. ஏன்? உள்ள ஒரு ஜெயம் உள்ள வாழ்க்கை, உள்ள ஒரு தோல்வி உள்ள வாழ்க்கை வாழ்ந்திருந்தார்கள். உட்புறத்திலே நாம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். உள்ள ஆண்டோடைய வார்த்தை போயிருந்தா பாவத்திலிருந்து வெற்றி பெற்றிருப்போம். உள்ள ஆண்டோடைய வார்த்தை போயிருந்தா ஆசைகள்ல, இச்சைகள்ல, காமத்துல, இதுல இருந்தெல்லாம் நம்ம வெற்றி பெற்றிருப்போம். உட்புற வெற்றி ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நாம் பரலோகராஜ்யத்திற்கு போய் சேர்வதற்கு, மோட்சராஜ்யத்திற்கு போய் சேர்வதற்கு வெளிப்புற வெற்றி அல்ல, உட்புற வெற்றி. அதனாலதான் யோவான் காய் போய் வாழ்த்தும் பொழுது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாயாக அப்படின்னு வாழ்த்தணும். உன் ஆன்மா வாழ்வது போல் அது உட்புற வெற்றி. நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து அது வெளிப்புற வெற்றி. வெளிப்புற வெற்றி, உட்புற வெற்றி, இந்த 2ம் பெற்றவனே ஜெயித்த வாழ்க்கை வாழ்கிறான். அவன் தான் ஜெயிப்பவன். அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை இந்த பிள்ளைகள் நடித்து காட்டின இந்த நிகழ்ச்சியில இருந்து பங்கு பெற்ற அனைவரும் நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபித்து நிறைவு செய்வோம், ஜெபம் செய்வோம்.